பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rayners Lane, Pinner. தமிழ் உறவுகளே வணக்கம். லண்டன் ஒரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த முறை நாங்கள் தெரிவித்த விடயங்களை செவிமடுத்த நீங்கள் பலர் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள், அவரோடு பேசியிருக்கின்றீர்கள், அவரிடத்தில் இருந்து நிறைய விவரங்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதற்கு முதலில் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதும் நாங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். 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 சரி, சென்ற முறை நிறைய விடயங்கள் நீங்கள் கூறியிருந்தீர்கள். குறிப்பாக இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் ரஷ்யா சீனா பற்றி எடுத்துரைத்தீர்கள். இந்த ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுடைய நட்பு நாடுகளாகவே இருக்கின்றன. சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் நேரடியாக ஈரானோடு இந்த போர் விடயத்தில் சம்பந்தப்படுகின்றார்களா? ஒன்றில் போரை நிறுத்துவதற்காக சம்பந்தப்படலாம், அல்லது போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். எந்த விதத்திலாவது அவர்கள் சம்பந்தப்படுகின்றார்களா? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. அவைகள் என்னன்னு சொன்னா, அந்த யுத்தத்தை அமெரிக்கான்ற யுத்தத்தை அந்த சீனாவும் ரஷ்யாவும் ஈரான்லே வச்சு நடத்தினோம். அதான் இப்ப நடக்கிற ஒரு விடயம். அப்ப அவைகள் நினைச்சா, அதாவது சீனாவும் ரஷ்யாவும் நினைச்சா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% யுரேனியம் ஈரானிடம் இருக்குது. அதாவது வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அவைகளுடைய தகவலின்படி 60%, அவைகளுடைய தகவலுக்கு அப்பாற்பட்டு 70% யுரேனியம் அங்கே இருக்குது. ஆகவே இன்னொரு 30% தான் அந்த அணு ஆயுத குண்டு செய்கிறதுக்கான விடயம் இருக்குது. இந்த விடயத்தை அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஒரு நொடிப்பொழுதில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அணுக்குண்டை செய்யக்கூடிய மாதிரியான விடயத்தை ஈரானுக்கு கொடுக்கலாம். மிக நட்பு நாடுகள். ஆனால் அரசியலில் பல விடயங்கள் இருக்குது. அதாவது ஈரான் எப்படி வச்சிருக்க வேணும், நட்பு நாடு தான். ஆனால் ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக வர்றத இந்த நட்பு நாடுகள் கூட விரும்பவே இல்லை. ஏன்னு சொன்னால், அணு ஆயுத நாடா ஈரான் வந்துட்டா அரபு உலகம் முழுவதும் ஈரானுடைய கொண்ட்ரோலில் வந்துடும். அப்போ இந்த சீனாவோ ரஷ்யாவோ அந்த அரபு நாடுகளோட ஒரு வியாபாரத்தை செய்ய முடியாது. இவர்தான், அதாவது நட்பு நாடா இருந்தாலும் நாளைக்கு சடன்லியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அப்ப அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்ற மாதிரி இப்படியான சில விடயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த ரஷ்யாவும் சீனாவும் ஒரு லிமிட்ல ஈரானை வச்சிருக்கிறான். அங்க வச்சு யுத்தத்தை தங்கட நகர்வுகளுக்காக ஈரானை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இது அமெரிக்காவுக்கு இப்பதான் விளங்கி இருக்குது. இப்போ சடன்லியாத்தான் அமெரிக்காவுக்கு விளங்கி இருக்குது. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானில் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கணும். ஏன்னா ஒரு தாக்குதல் ஒரு மிக தொழில்நுட்பமாக தாக்கப்பட்டிருக்கு. அண்மையில் அமெரிக்க இராணுவத்தை ஈரானுடைய தொழில்நுட்ப விடயங்களை வச்சு 2 இராணுவத்தை கொண்டிருக்கணும். அந்த செய்தி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு விடயமாகவும் நவீன தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு விடயம். அப்போ அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரஷ்யாவும் சீனாவும் மிக தெளிவாகவும் சரியான தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். அதே வேளையில் இந்த அணு ஆயுதத்தை ஈரான் செய்யறதுக்கும் அவையில் அனுமதிக்க மாட்டோம். யாரு? ரஷ்யாவும் சீனாவும் அனுமதிக்க மாட்டோம் வேண்டாம். தாங்களை அனுமதிச்சு, அதாவது ஈரான் ஒரு அணு ஆயுத நாடா என்று சொன்னால் அரபுலகம் முழுவதுமே ஈரானுடைய கொண்ட்ரோல்ல வந்துடும். பிறகு இவைகள் அந்த அரபு நாடுகளோட எந்த விதமான வர்த்தகமும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இது அரசியல்ல, அதாவது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா, இப்படியான விடயங்கள் பல நாடுகள், பல நட்பு நாடுகள் கூட இப்படித்தான் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். பிரிட்டனை பொறுத்தவரையிலே இப்பொழுது பணவீக்கம் குறைந்துள்ளது, ஆனால் வட்டி வீதம் குறையவில்லை. நிச்சயமாக இதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக என்னென்ன இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அரசாங்கம் கடுமையாக்கி தங்களுடைய தங்களுடைய அதாவது நெற்றுக்கு வாரத்தால தான் உண்மையிலேயே அந்த பணவீக்கம் 2.6க்கு வந்திருக்குது.
உண்மையாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நேற்று முன்றைக்கு தான் பெட்ரோல் பிரைஸ் குறைஞ்சிருக்கு. இனித்தான் பணவீக்கம் குறைய வேணுமே ஒழிய முன்னர் குறைகிறன்றது, அதாவது அப்படி குறைஞ்சிருக்குமா இருந்தால் உடனடியாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அந்த ரேட்டை மாற்றணும். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதம் 30ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 30-32ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து தன்னுடைய ரேட், அதாவது பேஸ் ரேட்டை வந்து குறைக்குதான்னு நாங்கள் பார்க்க வேணும். ஏன்னு சொன்னால் இப்போ 3.7 இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து, அதாவது பணவீக்கம் வந்து 2.6 இருக்குது. அப்போ 2.6க்கும் 3.7க்கும் ஒரு 1% மேலே வித்தியாசம். அப்படி இருக்கும்போது அந்த சர்க்கிள் பண்ணுறது வந்து, அதாவது பொருளாதார ஓட்டம் சர்க்கிள் பண்ணுறது வந்து கடுமையாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் வட்டி வீதத்தை கட்டாயமாக இந்த மாத கடைசியில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 0.25% குறைக்க இல்லைன்னு சொன்னால் இந்த பணவீக்கம் ஒருதருக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு விடயமாக போயிடும். ஆகவே அநேகமாக என்னுடைய அறிவுக்குட்பட்டு உண்மையாகவே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த முறை ஒரு குவார்ட்டரை குறைக்க வேணும். ஆனால் நாளைக்கு சண்டை திருப்பி அமெரிக்கா அடிக்குமா இருந்தால் நான் சொல்றது சரி வராது. என்னன்னு சொன்னால் டக்குண்டு பணவீக்கம் அதிகரிச்சிடும். பணவீக்கத்தை இப்படியே வச்சிருந்தாலும் சாதாரணமான பொதுமக்களுக்கு பணவீக்கம் அதிகரித்து தான் இருக்கு. இப்போ நான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போட்டிருக்கிறது 2.6. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 3% தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது, பணவீக்கம் இருக்குது. ஏன்னா எங்களுடைய நுகர்வோரோட விடயங்களை பார்க்க கிட்டத்தட்ட 3%ஆகத்தான் எங்களுக்கு தெரியும். நேற்று முன்றைக்கும் தான் இந்த பெட்ரோல் பிரைஸ் இந்த விடயங்கள் வந்து குறைகிற பட்சத்தில் இனி 2.7 2.6க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாத கடைசி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 3.75 இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3.5 ஆக்கினாத்தான் இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக நடைபெறும். யாவும் பிரிட்டனை பொறுத்தவரையில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன முடிவை எடுக்கின்றார்களோ அந்த முடிவில் தான் தங்கி இருக்கின்றது. அப்படியாயின் இப்பொழுது ஒருவர் வருகின்றார், உங்களிடத்தில் தான் வீடு வாங்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கின்றார். அவருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அவர் வீடு வாங்குறவர் வந்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு வீடும் இல்லாதவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களில், அதாவது இப்போ 60% கிட்ட சொந்த வீடு வச்சிருக்கிறார்கள். ஒரு 40% தமிழ் மக்கள் வாடகைக்கு தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 40% மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்து ஒரு வீட்டை வாங்கலாம். அதுக்கான உறுதிமொழியை நான் தருவேன். என்னுடைய 25 வருஷ அனுபவத்தால் சொல்கிறேன். எல்லா தமிழர்களும் 40% இருக்கிற தமிழர்கள் வீடு இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறவர்கள் நம்பி ஒரு வீட்டை வாங்கலாம். 2வது வீடு வாங்குறவர்கள் 3வது வீடு வாங்குறவர்கள் தங்களோட பொருளாதார ரீதியாக சிந்தித்து என்ன மாதிரி நகர்வுகள் வருகுது, எப்படி வட்டி வீதம் வருகுது என்றதை பார்த்து அவர்கள் அந்த வீடுகளை வாங்குறதுக்கு முற்படலாம். ஆகவே நீங்கள் வழங்குகின்ற இந்த ஆலோசனையின் அடிப்படையில் வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உடனடியாகவே தொடர்புகளை ஏற்படுத்தலாம். நேரடியாக ரைனர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்திற்கு வருகை தரலாம் என்பதை நீங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அன்புக்கினிய உறவுகளே, நீங்கள் தயங்காமல் உங்களுடைய விடயத்தை நீங்கள் நேர்த்தியாக, சிறப்பாக, உறுதியாக மேற்கொள்வதற்கு எப்பொழுதும் உங்களை ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனம் ரைனர்ஸ் லேனில் வரவேற்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரைனர்ஸ் லேன், பினா.